நேரம் நெருங்கி வந்துருச்சு. நம்மளால மறைக்க முடியாத அளவுக்கு செலவு அதிகமாயிடுச்சு. இன்னும் 2 வாரத்துக்குள்ள அது பப்ளிஷ் ஆயிடும். அந்த 2 வாரம் வரைக்கும் உன்னால தகவலை வெளியிடாம கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமா? ஆனா 2 வாரமா அந்த நியூஸ் எதுவுமே வெளி வரலையே. நாட்டுக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுல உங்களுக்கு அக்கறை கிடையாதா? தேசத்தோட நல்லதுக்காக தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நானும் விரும்புறேன். இவங்களை கைது பண்ணிடலாமா? நாமளே இந்த தகவலை 48 மணி நேரத்துக்குள்ள வெளியிட்டா என்ன ஆகும் நினைக்கிறேன்? அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். மோர்கன், இவளுக்கே இந்த விஷயம் தெரியுங்கும் போது CNN மாதிரி நியூஸ் சேனல்ல இந்த விஷயம் வெளிவரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா மூடி வச்சிருக்க முடியாது. நீ ஒரு 2 நாளைக்கு மட்டும் பொறுத்துக்க. பிரஸ் கான்பரன்ஸ்ல உனக்கு செகண்ட் ரோ சீட் அரேஞ்ச் பண்ணிருக்க, அங்க வந்துரு. அந்த சீட்டு உனக்கு கிடைக்கிற பெரிய ப்ரமோஷன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு, இது ஜனாதிபதிக்கு நீ பண்ற பெரிய உதவி. இருக்கிற தலைவலியோட இன்னொரு தலைவலி வேண்டாங்கிறதுனாலதான் உன்னை நான் போக அனுமதிக்கிறேன். இந்த செய்தியை வெளியிடுறதுனால உனக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியும். நாம 2 பேரும் பரஸ்பரம் ஒரே விதமான பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா உன் வாயை அடைக்கணும்னு நான் நினைச்சா அது என்னால முடியும். எனக்கு அந்த என்ன வேணும்? அன்னைக்கு முதல் கேள்வியை நான் கேட்கலாமா? செவ்வாய்க்கிழமை உன்னை சந்திக்கிறேன் மிஸ் லானர். Come on. ELELA. Ellie Travel Agency, Ellie the jazz singer. என்ன இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ற? இன்னும் வீட்டுக்கு போலியா? அந்த பொண்ணை பத்தின தகவலை தேடுறேன். காணாம போயிட்டாளா? இல்ல அப்படின்னு இல்ல, கண்டுபிடிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், எல்லாமே வேஸ்ட். அடுத்த தடவை உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் கொடுக்கறேன். ஓகே. ஆர் யூ ஓகே? யா. சரி, என் கூட டின்னருக்கு வரியா? இல்ல நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தோ வந்துட்டா. வா வா வா. ஹாய் க்ளோய். மேடம் உங்களுக்கு ஏதாவது? ஷாம்பைன் லார்ஜ். நீ இல்லாம நாங்க 2 பேரும் லோன்லியா ஃபீல் பண்ணோம். நீ வரன்னு சொன்னதும் எங்க 2 பேருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. நாம பேச வேண்டியத. தெரியும் தெரியும். இவளை பார்த்ததும் என்ன பேசணும்னு தெரியல. உனக்கும் தெரியும், அந்த 2 பசங்களை அடிக்கிற லூட்டி இருக்கே, இங்க ஓடுறதும் அங்க ஓடுறதும் தாங்க முடியாது. அதுவும் அந்த சின்ன குட்டி இருக்காளே, அவ பயங்கர சுட்டி. உன்னை மிஸ் பண்றா. இது உனக்கு எங்களுடைய சின்ன கிஃப்ட். ஓபன் பண்ணி பாரு. பிடிக்கல போல இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா நீ இதை தாராளமா மாத்திக்கலாம். நான் இவரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்யூ. ஓகே, சேஸ் பண்ணிப்போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம், ஹாப்பியா இருக்கலாம்.
எங்க கூட நீ டின்னர் எடுத்துக்க போறியா இல்லையா? இன்னும் நீ என்ன வெறுத்துட்டு தான் இருக்க. என்கிட்ட பல விஷயங்கள் நீ பேச நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உன்னை மாத்திக்கணும். வாழ்க்கைன்னா இப்படித்தான். வாழ்க்கை எப்படித்தானா? ஆமா. நாம ஒன்னும் ஜோக் அடிக்கலையே. இப்பதான் தெரியுது ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியலையே. இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? அப்பா, நீங்க இப்பவே அம்மாவோட வந்து சேர்ந்து இருக்கணும். இந்த உலகத்துல அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உங்க உதவி தேவை. இங்க பார், எனக்கு இவளோட கல்யாணம் தெரியும் தெரியும் தெரியும், எனக்கு நல்லா தெரியும். சாரிக்கல, நான் ஒண்ணு கஷ்டப்படுத்த சொல்லல. இப்படி எல்லாம் பேசுவேன் தெரிஞ்சிருந்தா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கவே மாட்டேன். சாரிமா, உன்னை தேவையில்லாம கூட்டு வந்து அவமானப்படுத்திட்டேன். இது ஒண்ணு உங்க தப்பு இல்லையே. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. நான் மோசமானவன் நீங்க நினைப்பீங்க, ஆனா நான் அப்படி இல்ல. நான் ஒன்னும் உன்னை வெறுக்கல, ஆனா நான் இப்ப கிளம்பணும். ரிசர்ச் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் அப்புறம் பேசுறேன். ஏய், அது உன் சீட்டு இல்ல. ஓகே, சாரி, எக்ஸ்கியூஸ். சாரி. உனக்கு யாரு இங்க வர்றதுக்கு பாஸ் கொடுத்தா? இல்ல, அது வந்து விஐபி பாஸ் மாதிரி இருக்கு. என்ன அவாய்ட் பண்றதுக்கு இப்படி ஏற்பாடு பண்ணியா? ஹாய், இப்படி வாங்க. நீங்க உட்கார வேண்டிய இடம் இதோ இங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நீ கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? Hey, how are you? Yeah. Ladies and gentlemen, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசிடென்ட் வந்து பேசுவாரு. அவர் பேசி முடிச்ச உடனே உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். Ladies and gentlemen, இதோ நம்ம பிரசிடென்ட். எல்லாருக்கும் வணக்கம். Good evening, sir. Good evening, sir. குட் ஈவினிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நம்ம நாட்டு தூதுவர்கள் எல்லாரும் அவங்க இருக்கிற அந்தந்த நாட்டு தலைவர்கள் கிட்ட நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த சொல்லிருக்காங்க. இது ரொம்ப சிக்கலான விஷயம், அதை சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்ல போறத பொறுமையா கேளுங்க. சில வருஷங்களுக்கு முன்னால அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் 2 பேரு, மார்க்கஸ் வுல்ஃப், லியோ பிடர்மேன், 2 பேரும் அரிசோனா மலை மேல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகாயத்துல அவங்களுக்கு ஒரு பொருள் கண்ணுல தென்பட்டது. ஒரு வால் நட்சத்திரம். அதுல என்ன விசேஷம் இருக்குன்னா, அது அந்த வால் நட்சத்திரம் தாம் போற பாதையில பூமி மேல நேரடியா வந்து மோதிரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத அவங்க தெரிவிச்சாங்க. இதுக்கு முன்னால கூட நம்ம பூமி மேல நிறைய எரிக்கற்களும் பாறைகளும் வந்து மோதி இருக்குங்க. சில கற்கள் ஒரு கார் அளவு இருக்கும், சிலது ஒரு சின்ன கூழாங்கல் அளவுக்கு இருக்கும். ஆனா இப்ப ஒரு வால் நட்சத்திரம் ஒரு ஊர் அளவுக்கு பெருசா, அதாவது நம்ம நியூயார்க் நகரம் அளவுக்கான வால் நட்சத்திரம். அது 7 மைல் அளவுக்கு நீளம் உள்ளதா. இன்னொரு வகையில சொல்ல போனா இது எவரெஸ்ட் சிகரத்தோட பெருசா. அதோட எடை கிட்டத்தட்ட 5000 கோடி டன்கள். விண்வெளி ஆராய்ச்சி